கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலும் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த லெந்து நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த பூமியிலே 2 வகையான ஸ்திரீகளை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது புத்தியுள்ள ஸ்திரீ, 2வது புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்து வேதத்திலே இந்த நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டோடைய வருகையின் போது இந்த நாட்களிலே புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்களோடு இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அபிஷேகத்தை, அதாவது இந்த நாட்களிலே விளக்குகளை இந்த நாட்களிலே கொண்டு சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் புத்தி இல்லாதவர்களும் இந்த நாட்களில் அவர்களிடத்திலே போய் எங்களுக்கு கொஞ்சம் இந்த எண்ணெய் தாருங்கள் எங்களுக்கு விளக்குகளுக்கு என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே கேட்கிறதை ஆவிக்குரிய அர்த்தத்திலே அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனால் இந்த நீதிமொழிகளிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து விடுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வாளாம், தன்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களை சரியாக இந்த நாட்களை கட்டுவாளாம். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல தன்னுடைய வீட்டினுடைய தேவைகள் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே அவள் அறிந்து இந்த நாட்களிலே சரியாக நீதியாக இந்த நாட்களில் செயல்பட்டு இந்த நாட்களில் அந்த குடும்பத்தை கட்டி, அந்த குடும்பத்திலே ஒரு கடன் தொல்லைகள் இந்த நாட்களில் இல்லாதபடி இந்த நாட்களில் நடத்துகிற பெண்ணாக இந்த நாட்களில் இருக்கிறாள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரியோ இந்த நாட்களில் என்ன செய்கிறாளாம், அவருடைய செயல்களின் நிமித்தம் குடும்பம் இந்த நாட்களில் சீர்குலைந்து பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்ட நிலையில் இந்த நாட்களில் அழிந்து இடிந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதியில் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய குடும்பம் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இந்த நாட்களிலே அனுக்கிரகம் செய்கிறதை பார்க்கிறோம். அசட்டையாக இருந்து இந்த நாட்களில் குடும்பங்களில் காரியங்களை செயல்படுத்துகிறவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே, புத்தி இல்லாத ஸ்திரீனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே அனுதினமும் பிரச்சனையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே போராட்டங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் துன்பங்களும் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறதை இந்த வேத பகுதி சற்று இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், அந்த குடும்பத்திலே இந்த நாட்களிலே முக்கியமாக ஸ்திரீதான் அந்த குடும்பத்தினுடைய காரியத்தில் செயல்படுகிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அதாவது பணங்களை சேமிப்பதில் இருக்கிற காரியங்கள் இருந்தாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும் அது ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரியை குறித்து அந்த ஸ்திரீயினுடைய செயல்பாட்டிலே தான் அடங்கி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பாருங்கள், ஏவாள் புத்தி இல்லாத நிமித்தம்தான் அந்த ஏதோம் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களை உருவாக்கின அந்த குடும்பத்தை இந்த நாட்களை சிதைத்தாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே பாருங்கள், அந்த குடும்பத்திற்கு ஒரு சாபக்கேடு, தேவனுடைய சமூகத்தை இல்லாதபடி அவர்கள் வெளியாலே தூக்கி எறியப்படுகிறது. இப்படியான காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே பிள்ளைகள், இந்த நாட்களிலே காயின் ஆபேல் பிள்ளைகளுக்குள்ளே போராட்டம், ஒருவரை ஒருவர் கொல்லுகிற விதமாக எரிச்சல், பொறாமை, இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். அதனுடைய காரியம் என்ன? ஒரு புத்தியினது நிமித்தம்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவிகொடாமல் போனது நிமித்தம்தான் அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு பெண், ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருப்பாளாம்? அவள் புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை சீராக சிறப்பாக கர்த்தருடைய சமூகத்திலே திருப்பி கர்த்தருடைய பார்வையிலே இந்த நாட்களிலே கனத்தையும் பெற்று இந்த நாட்களிலே நடத்துகிறவளாக இருப்பாள். அப்படிப்பட்ட ஸ்திரியோ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை இந்த வேதவார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்பதை இந்த நாட்களிலே தீர்மானிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தின்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.